So this is the most confusing topic in forex, and I don't even know why it is there in syllabus. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. Not because it is not important அந்த மாதிரி இல்லை. It is important. ஏன்னா கேள்வி கேட்டுருந்தான் நிறைய வாட்டி. But more importantly, it is a nuisance value. ஓகே, இந்த நியூசன்ஸ் சொல்லிட்டு விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஐ எம் டீச்சிங் யூ ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல். ஸோ நீங்கள் வந்து அது கற்றுக்கு தான் ஆகணும், விடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அண்ட் இந்த ஃபுல் சாப்டர் படிச்சுட்டு இந்த சின்ன டாபிக் வந்து நீங்கள் விட்டுட்டா இது காம்ப்ளிகேட் இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டா எப்படி? ஸோ விடக்கூடாது. ப்ளீஸ் கோ த்ரூ இட். நான் வந்து இது அபவுட் ஐ வில் டேக் அபவுட் an hour and explain this topic and we'll solve 3 or 4 problems. I will not solve அப்படியே சால்வ் பண்ணிட்டே எல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 10-15 ப்ராப்ளம் 10 இருக்கும், 10 என்னமோ இருக்குது ப்ராப்ளம், எல்லாம் சால்வ் பண்ண மாட்டேன் நான். we will solve 3 or 4. நான் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது it will be a comprehensive example. அதனால் அந்த எக்ஸாம்பிள்லே நிறைய புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் we will solve through 3 or 4 problems. இது முடித்தா நம்ம வந்து ஃபாரெக்ஸ் சாப்டர் முடிஞ்சிடும். சரியா? ஸோ let us first now go and understand this fate of forward contract topic. சரியா? சரி, பார்க்கலாமா என்னதுன்னு? ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகே, ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு என்ன? இட் மீன்ஸ் ஃபேட்டு தலைமையில் என்ன எழுதியிருக்கோ. ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அப்படின்னு என்ன? வென் யூ டேக் அ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யூ கேன் சூஸ் டு எக்ஸிக்யூட். அப்படின்னா ஐ வில் ஆனர் த கான்ட்ராக்ட். ஆனால் தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ். என்னது? கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஓடி போகிறது, அது ஒரு ஆப்ஷனு. ஆமாம் இருக்குது. ஆனால் பேங்க்காரன் விடமாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் அக்கௌண்ட்டில் போய் டெபிட் பண்ணிடுவான் ஏதாவது லாஸ் இருந்துச்சா. ஓகே, ஸோ டோன்ட் வரி. நீங்கள் ஓடி போனாலும் அவன் என்ன பண்ணுவான்? அவன் பண்ணிடுவான். பேங்க் எல்லாம் சும்மா டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து தே வில் கிவ் யூ லாஸஸ். அவன் ஏதாவது லாஸ்ன்னு உங்கள் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடுவாங்க. தென் யூ கேன் ஆல்சோ கேன்சல். என்னது கேன்சல்னால் நீங்களே போய் பேங்க்கு தானாகவே சொல்கிறீங்க, சார் எனக்கு வேணாம் சார், இந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணாம், நான் யோசித்த பர்ச்சேஸு சேலு என்னமோ ஆச்சு, ஆர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்னமோ ஆச்சு, என்னால் அது ஐ எம் நாட் கோயிங் டு டூ த டிரான்சாக்ஷன். ஸோ யூ கேன்சல். ஸோ தெர் ஆர் 3 things: டெலிவரி, கேன்சலேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன? ஜஸ்ட் லைக் கேன்சலேஷன். நீங்கள் போய் சார் எனக்கு இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வேணும், ஆர் சார் எனக்கு இன்றைக்கு முடியாது ஒரு 10 நாள் கழிச்சு கொடுங்க. ஸோ டெலிவரி, கேன்சலேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இப்போது ஓடி போகிறது என்ன மேட்ரு? அது ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் சொல்லி வரும். இஃப் அட் ஆல் யூ ரன் அவே, இட் கம்ஸ் அண்டர் ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன். இப்போது இந்த விஷயத்தை கேன்சலேஷன், அர்லி டெலிவரி ஆர் எக்ஸ்டென்ஷன் 3 ஐட்டமு we can look at it at 4 points of time. 1 before due date, 1 after due date or on due date, மூணாவது வந்து after due date with 3 days grace period. இது FEDAI, FEDAI, Foreign Exchange Dealers Association of India சொல்லி FEDAIன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. that organization is the one who lays down all these rules. அவன் என்ன சொல்கிறான்? நீ இதுன்னு சொல்லாமல் you can wait up till 3 days from the date of maturity. after 3 days automatic cancel ஆகும். so before due date, on due date, லேட் தட் இஸ் டியூ டேட்க்கு அப்புறம் 3 நாள் மெச்சூரிட்டி வச்சுட்டு ஆர் 3 நாள் கிரேஸ் பீரியட் வச்சுட்டு என்ன பண்ணணுமோ. ஸோ இதில் 3த்துலேயும் யூ கேன் டூ அர்லி டெலிவரி. இப்போ பிஃபோர் டியூ டேட் பண்ணால் அர்லி டெலிவரி, யூ கேன் டூ கேன்சலேஷன், யூ கேன் டூ எக்ஸ்டென்ஷன். ஆன் டியூ டேட் என்ன பண்ணலாம்? டெலிவரி, கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன். 3 நாள் டியூ டேட்க்கு அப்புறம் 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணலாம்? You can ask for delivery, you can ask for cancellation, you can ask for extension. So these delivery, cancellation, extension can be done at any point of time. இந்த 3 நாள் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி the contract has been automatically cancelled. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் புது கான்ட்ராக்ட் தான் ஆக போகுது. ஓகே, ஈவன் in fact if you late day up to 3 days of maturity, அதே தான் கதை. Just I am telling you that if it is after those 3 days, nothing can be done. Okay, it is as good as a new contract. இப்போது இதில் வந்து என்ன பாயிண்ட்னா, when you do any of these இல்லையா, கேன்சலேஷன், டெலிவரி, எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் பண்ணப்போ there are some charges. நீங்கள் வந்து நியாயமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நாளைக்கு வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கணுமோ ஃபார்வர்ட், இட் கேன் பி அ பர்ச்சேஸ் ஆர் சேல். அப்படின்னா நீங்கள் டாலர் வாங்குறது இல்லை டாலர் விற்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். இட் கேன் பி கேன்சல்ட், அர்லி டெலிவரி, எக்ஸ்டென்ஷன் 3 பண்ணலாம். ஸோ வென்எவர் யூ ஆர் டூயிங் இட் ஆன் த டியூ டேட் இல்லையா, டியூ டேட்டில் வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்க இல்லை நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க. டெலிவரி எடுக்கிறது என்ன? யூ ஆர் அன் இம்போர்ட்டர். டெலிவரி எடுக்கிறது என்ன? யூ ஆர் an importer, you are agreeing to buy foreign currency from the bank and use that foreign currency to make a payment to somebody. So you are taking delivery of foreign currency from the bank. That is what is called taking delivery. Giving delivery enna? You are an exporter for whom you are getting foreign currency from some America, UK, US, Europe ella. So that foreign currency you are delivering it to the bank. So that is giving delivery. On due date, whether you take delivery or give delivery, நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ராக்ட் ஆனர் பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்க, எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. அன்னைக்கு நீங்கள் கேன்சல், எக்ஸ்டென்ஷன் பண்ணால் ஏதாவது கொஞ்சம் சின்ன பிரச்சனை.
முன்னால் வந்து ஏதாவது பண்ணால் பிரச்சனை, அப்புறம் வந்து ஏதாவது பண்ணால் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா, we are going to talk about that. ஸோ இது எப்படி பார்க்குறதுனா, ஆன் டியூ டேட் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்தால் கொடுத்தா there is absolutely no impact. அப்படின்னா you will go honor the transaction and move forward. நீங்கள் எந்த ரேட்டுக்கு எக்ரி பண்ணுறீங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க இல்லை விற்க போகிறீங்க, அது பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, திஸ் இஸ் ஆன் டியூ டேட் டெலிவரி. இதுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் தேர் ஆர் அதர் சினாரியோஸ், 8 சினாரியோஸ், 8 இல்லை 9 சினாரியோஸ். ஒன்று வந்து பியாண்ட் மெச்சூரிட்டி, இது வந்து ஆட்டோமேட்டிக் கேன்சல்னு சொல்லிட்டே இருந்தேன் உங்களுக்கு. அது விட்டுட்டு இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டெலிவரிக்கு கேன்சலேஷன், டெலிவரி கேன்சலேஷன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் பிஃபோர் டியூ டேட், ஆன் டியூ டேட், ஆஃப்டர் டியூ டேட், அப் டு 3 டேஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் ஒரு 9 ஐட்டம்ஸ் வரும். 9 ஐட்டம். 9ல் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேன். என்னது, ஆன் டியூ டேட் வந்து நீங்கள் ஒழுங்காக வேலை பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. நீங்கள் வாங்குற டாலர் வாங்கினா ஆர் விற்கிற டாலர் விற்றுட்டிங்கன்னா எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஸோ 9ல் 1 அவுட்டு, ஸோ மிச்சம் இருக்கிறது 8. ஓகே, இந்த 8 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் சார்ஜஸ். என்ன சார்ஜஸ்ஸு? தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஸ்வாப். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃப்ளாட் சார்ஜஸ், தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் ஆர் கேன்சலேஷன் கெயின் லாஸ். இவங்க வந்து இந்த 2 வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்னு சொல்லுவான், கேன்சலேஷன் கெயின் லாஸ்ன்னு சொல்லுவான். எது சொன்னாலும் த மீனிங் இஸ் திஸ். அதனால் நான் பெருசாக ஒரே ஐட்டம் போட்டுட்டேன், எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ், கேன்சலேஷன் கெயின் லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸு, இது ஒரு ஐட்டமு. தென் நியூ கான்ட்ராக்ட்னா என்ன? ஓகே, தீஸ் ஆர் த வெரைட்டிஸ் தட் எக்ஸிஸ்ட். தட் இஸ் அந்தந்த ஈவெண்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் சார்ஜஸ் ஆர் நியூ கான்ட்ராக்ட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ நியூ கான்ட்ராக்ட் எப்போ வரும்? ஓன்லி வென் யூ ஆர் சீக்கிங் அன் எக்ஸ்டென்ஷன். இப்போ கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுறீங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் எதுக்காக வரப்போகுது? ஸோ நியூ கான்ட்ராக்ட் வராது. நியூ கான்ட்ராக்ட் எப்போ வரும்? ஓன்லி வென் யூ ஆர் சீக்கிங் அன் எக்ஸ்டென்ஷன் தெர் வில் பி a நியூ கான்ட்ராக்ட். ஸோ வெதர் இட் இஸ் early action, on due date or after due date, there is a new contract. Only when you are seeking an extension there is a new contract. Okay, இது first item. Second item என்ன? Whenever there is a cancellation, there is something called as exchange difference cancellation gain loss. So இந்த 3 இடத்துலையும் you will get exchange difference cancellation gain loss. இது second item. Okay, third, on due date when you take there is no impact, but if you take early delivery before due date there is swap plus interest. அது என்ன சொல்றேன்? After due date up to 3 days if you take you will have swap plus interest. Okay, so everywhere there is swap plus interest. When there is what? When there is early delivery or when there is a transaction which is there after the due date. Okay, இப்போ இந்த 3 ஐட்டம் சொல்லியாச்சு. Next item என்ன? You also have, whenever there is an extension, you also have exchange gain loss, exchange gain loss, exchange gain loss. Okay, and whenever it is a transaction up to 3 days, there is exchange gain loss plus swap plus interest or either a new spot or a new forward. Okay, இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Because this is what you will need to know in order to solve. இது தெரியலன்னு நினச்சிக்கோங்க, எதுவுமே புரியாது நமக்கு. யூ வில் நாட் பி ஏபிள் டு சால்வ் எனி கொஸ்டின் இன் திஸ் சாப்டர். ஸோ இது நான் 3 சிம்பிள் ரூல்ஸ் சொல்கிறேன். என்ன ரூல்? whenever there is an extension there is an extension. இப்போ இந்த 4 காலம்ஸ் இமேஜின் பண்ணிங்க, க்ளீன் பண்ணி திருப்பி சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து 10 ஐட்டம் இருக்குது. 10வது ஐட்டமு ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் ஒரு செட்டு. அப் டு 3 days மெச்சூரிட்டி இஸ் 1 செட். ஓகே, in both of these cases there is exchange difference plus swap plus interest, and if there is a delivery there is a spot. If there is an extension there is a new contract. Otherwise it is just exchange difference plus interest plus swap. Okay, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒரு 2 காலம் முடிச்சாச்சு. செகண்ட், ஆன் டியூ டேட் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா there is no impact. ஸோ இது முடிச்சாச்சு. Whenever there is cancellation there is always exchange difference gain loss. So whenever there is whenever there is cancellation or extension there is exchange difference gain loss. So exchange difference, exchange difference, exchange difference, exchange difference. Whenever there is an extension there is a new contract. Okay, and ஒரே ஒரு outlier case, if there is early delivery there is only swap plus interest. Okay, if there is early delivery there is swap plus interest. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் என்ன பிரச்சனை? if you come back to them before after due date, அது 3 நாள் ஆகட்டும் 5 நாள் ஆகட்டும், they have a right. யார் தேனா? யார்? bank has a right whether to share profits or with you or not. லாஸஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டு அவங்க பேஸ்ட் ஆன் தேர் சாய்ஸ் தே மே ஷேர் வித் யூ. எதுக்கு? பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் அ டிரான்சாக்ஷன் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் டு அட் த பேக் அண்ட் டூ சம்திங். ஸோ அதனால தே மே நாட் வாண்ட் டு கிவ் அ ப்ராஃபிட் ஷேர். அது தேர் சாய்ஸ். ஓகே, அப்புறம் whenever you do a transaction there is no on due date, whenever you do a transaction there is no interest. ஆமாப்பா, இன்ட்ரெஸ்ட் இஸ் வென் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் டேட்ஸ். ஹியர் ஆன் டியூ டேட் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனோ கேன்சலேஷனோ எக்ஸிக்யூஷன் எது பண்ணாலும் நோ இன்ட்ரெஸ்ட். செகண்ட்,
நியூ கான்ட்ராக்ட் கேன்சல்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த டேபிளை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப மூமெண்ட் யூ சி எ கொஷனோ கோ டு ரஃப் பேப்பர் ட்ரா திஸ் டேபிள். இந்த டேபிள் ட்ரா பண்ணிட்டா பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டேபிள் தான் புரியாது. ஓகே, யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் டேபிள். இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் அங்கே டக்குன்னு ட்ரா பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஹாஃப் யுவர் வரிஸ் வில் பி லாஸ்ட். ஓகே, செகண்ட் ஹாஃப் இஸ் எக்ஸிக்யூஷன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகே, half the problems with respect to your forward fate of forward contracts you will be able to solve if you remember this table. இப்போ இதில் வந்து சார்ஜஸ் என்னெல்லாம் சார்ஜஸ் SIEDC இதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னது, ஃபர்ஸ்ட் there is something called ஸ்வாப் சார்ஜஸ். ஸ்வாப் சார்ஜஸ் என்னன்னா, when you are moving one transaction and swapping out, அப்படின்னா ஸ்பாட்லேருந்து ஃபார்வர்ட் போகிறீங்க. ஓகே, you are swapping out, swapping the liability from today to tomorrow or tomorrow to today, அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் இருந்துச்சா, ஸோ தென் தட் கைண்ட் ஆஃப் அ கேஸ் தேர் வில் பி ஸ்வாப் சார்ஜஸ். இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் வருது பாருங்கள். ஆன் டியூ டேட் வந்து நத்திங், நோ ஸ்வாப் சார்ஜஸ், நோ இன்ட்ரெஸ்ட். ஆஃப்டர் டியூ டேட் டெஃபினெட்லி ஸ்வாப் சார்ஜஸ். பிஃபோர் டியூ டேட் வந்து ஓன்லி இஃப் யூ டேக் எ டெலிவரி தெர் இஸ் ஸ்வாப் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இஃப் யூ டேக் அன் எக்ஸ்டென்ஷன் தெர் இஸ் ஓன்லி எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ் ப்ளஸ் யுவர் நியூ கான்ட்ராக்ட். ஸோ whenever the same contract வந்து நீங்கள் வந்து either you are swapping the liability to a future date without a new contract, then you have swap charges. Okay, swap charges எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்னா, these are applicable when bank is buying and selling for different time frames due to customer action, one spot and other forward. அப்படின்னா they are swapping the liability. இது வந்து I will tell you how to identify the swap charges. Swap charges என்னன்னா, there is a buy transaction, there is a sell transaction, there is a spot, there is a forward. என்னைக்கு all this will be there on that nuisance value date. Nuisance value date என்ன, கஸ்டமர் வந்து ஒழுங்கா சார் என்னோட டியூ டேட்டுக்கு வந்து சார் என்னோட அப்பா என்னோட கான்ட்ராக்ட் கொடுத்துருன்னு சொன்னால் இஸ் a good customer. அது பண்ணாமல் முன்னால் வந்தா அப்புறம் வந்தா எப்படி வந்தாலும் he is a nuisance fellow. Okay, இங்கே பாருங்க, when is there a nuisance? Nuisance is if it doesn't come on the due date but comes on any other date. He is creating nuisance for you. So அந்த nuisance இடத்துல or on the day when he is creating the nuisance. See, the nuisance can be created when before due date, சார் எனக்கு டெலிவரி அர்ஜென்ட்டாக கொடுங்க சார், this case. Or after due date, சார் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார், நான் ஓடி போயிட்டேன் சார். So all these three on that nuisance value date. So it can be on the due date or the before date. Before date la வந்து நம்ம cancel பண்ணா extension பண்ணா swap எப்படியோ வராது. It will come only for early delivery. So அந்த nuisance value date la you will have one buy, one sell, one spot, one forward. You have to identify those transactions. Difference between those two, whatever you buy minus whatever you sell, அது வந்து நெகட்டிவாக இருந்தால் buying rate ಜಾಸ್ತಿ, sell rate கம்மினா swap loss. Buy rate கம்மி, sell rate ಜಾಸ್ತಿனா swap gain. So this is the way you find out with respect to swap charges. Okay, second, flat charges. Flat charges usually நம்ம கொடுப்பான், ₹100 is the flat charges for all the transaction for every forward. So அது we'll take usually nominal amount அவன் கொடுத்தாதான் எடுங்க. சும்மா தானாகவே எஸ்யூம் பண்ணிவிட்டு போய் எங்கள் சால்வ் பண்ணி சார் மார்க் வரல சார்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னால். ஓகே, அவங்க கொஷனில் கொடுத்தா ஃப்ளாட் சார்ஜஸ் எஸ்யூம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எஸ்யூமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ். எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ்க்கு வந்து ரெண்டு வழி. ஓகே, வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ்? நீ வந்து இருக்கிறனால சும்மா உட்காமல் போய் அவனை வந்து பேங்க்காரங்கிட்ட போய் சார் எனக்கு வேண்டாம் சார், நான் கேன்சல் பண்ணுறேன் சார், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சார் அப்படிலாம் பேசுனீங்கன்னா, இல்லை எதுவும் பேசாமல் ஓடி போயிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ் வரும். பார்த்தீங்களா எங்கெல்லாம் வருது? எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ், எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ், எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் இல்லை 6 இடத்துலையும் ஆர் 1 2 3 4 5 6 7 or even this 8 items have exchange difference gain loss. So where there is a cancellation because the customer is saying that எனக்கு கேன்சல் பண்ணு ஆர் எனக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணு, then the bank is forced to cancel. ஓகே, ஆர் எதுவும் சொல்லலை, பேங்க் இஸ் ஃபோர்ஸ் டு கேன்சல். அந்த நேரத்தில் யூல் ஹேவ் தட் கேன்சலேஷன் கெயின் லாஸ். என்ன கதை? இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ரேட் அப்படின்னா கஸ்டமரோட எக்ரி பண்ண ரேட்டு. ஒரிஜினலாக கஸ்டமர் சேஸ் ஐ வில் பை at 66 ஆர் பை at 77, ஐ வில் பை at 88, ஏதோ ஒரு கணக்கு சொன்னால் தட் ஒரிஜினல் ரேட் அண்ட் interbank sale or buy rate in the market on due date, that is the rate entered into by bank due to customer cancellation. அந்த ஆள் முட்டாள் கஸ்டமர் வராமல் ஓடி போயிருக்கான், ஆர் அந்த நாள் வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ண சொல்கிறான். அந்த நாளைக்கு பேங்க் இஸ் ஃபோர்ஸ்ட் டு டூ வாட்? ஒரிஜினலாக கஸ்டமர் என்ன சொன்னால், சார் நான் உங்கள்லேருந்து ஒரு $1000 வாங்க போகிறேன் சார், $88. அந்த நாளைக்கு அவன் வந்து கேன்சல் பண்ணுன்னு சொல்கிறான்.
என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் 1000 வாங்கி வச்சுருக்கேனே எதுக்கு? பிகாஸ் பேங்க் சும்மா உட்கார மாட்டான். தே வில் நாட் கீப் எனி அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ் ஆன் தேர் புக்ஸ். இஃப் எனி ஒன் சேஸ் ஐ வில் பை $1000 ஆஃப்டர் 1 month, பேங்க் என்ன பண்ணுவான், they will also enter into a back to back பின்னாடியே with interbank to buy $1000 from interbank so that they can sell it to the customer $1000. So always there is a backup. ஸோ இவன் ஒரு டிரான்சாக்ஷன் கஸ்டமர் கமிட் பண்ணுறான்னா பேக் எண்ட் தே ஆர் ஆல்சோ டேக்கிங் கமிட்மெண்ட் ஃப்ரம் சம்படி எல்ஸ். ஏன்னா இல்லைனா அவங்க எங்கேருந்து டாலர் வர போகுது அன்றைக்கி. ஸோ தே வில் ஆல்வேஸ் டூ பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ். அந்த பேக் டு பேக் கமிட்மெண்ட்டை நீ போய் ஆனர் பண்ண மாட்டேங்கிற. அந்த நாள் ஆனர் பண்ணலன்னா த பேங்க் இஸ் ஃபோர்ஸ் டு கேன்சல் தட் கான்ட்ராக்ட். ஆர் அவன் இப்போ இன்டர் பேங்க்லேருந்து ஏதாவது காசு வாங்குறேன்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் காசு கேட்டிருக்கீங்க, அவன் இன்டர் பேங்க்லேருந்து வாங்கி உங்களுக்கு தரான். அவன் அன்றைக்கி வாங்கிட்டான் இன்டர் பேங்க்லேருந்து, நீங்கள் ஓடிட்டீங்க, நீங்கள் ஏமாத்தீங்க. அப்போ என்ன பண்ணுவான், வாட் எவர் இஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் இன்டர் பேங்க், த பேங்க் ஹூஎவர் இஸ் யுவர் பேங்க், வாட் எவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் இன்டர் பேங்க் போய் மார்க்கெட்டில் விற்றுருவான். ஸோ தட் ரேட் இருக்கு இல்லையா, வாட் எவர் த ரேட் அட் விச் தே கேன்சல் த இன்டர் பேங்க் கான்ட்ராக்ட். ஏன்னா இன்டர் பேங்க்கில் வாங்குறது ஒரு டிரான்சாக்ஷனு, அது மார்க்கெட்டில் போய் திருப்பி இன்டர் பேங்க் விற்கிறது இன்னொரு டிரான்சாக்ஷன். ஸோ அது கேன்சலேஷன் மாதிரி. ஸோ வாட் எவர் இஸ் த ரேட் அட் விச் தே கேன்சல் ஆர் தே ஸ்கொயர் ஆஃப் தேர் இன்டர் பேங்க் பொசிஷன் டியூ டு த நியூசன்ஸ் வேல்யூ ஆஃப் தி கஸ்டமர். என்ன எழுதியிருக்கேன், difference between initial rate, that is rate agreed with the customer, and interbank rate entered into by bank due to customer cancellation. So I am not referring to the original interbank rate, I am referring to the second interbank rate where they are cancelling. அந்த ரேட்டு அண்ட் ஒரிஜினல் ரேட் அட் விச் தே எக்ரி டு த கஸ்டமர் ரெண்டுக்குமே வித்தியாசம் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் கெயின் டிஃபரன்ஸ். உங்களுக்கு புரியல 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, we will come to a problem. அப்படியே க்ளீனாக புரியும் அது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ் என்ன கதை? Here, interest is applicable whenever there is an inflow and outflow of funds for the bank. In case of post-maturity transactions, bank's back-to-back transaction rate will be considered. In other cases, that rate will be ignored. In case of early delivery, interest is not computed using back-to-back rate. Then நான் வரப்போ சொல்கிறேன். Okay, don't unnecessarily get worried. Okay, next, new contract முடிச்சாச்சு. அப்புறம் there are another 5-6 points. FEDI guidelines require rounding off at 0.0025 paisa, 0.0025 rupees, paisa கிடையாது. So you have to round off everything 0.0025. Then இது பாருங்க, there is something known as exchange margin. Whenever interbank rates are given and customer has to enter into a one-sided transaction due to cancellation request from customer, exchange margin will be applicable. It will be on the last transaction by the bank. So exchange margin not on the every transaction, it is on the last transaction of the bank. So bank is doing 20 transactions because of customer buy sell, last transaction மேலே தான் exchange margin இருக்குது, எல்லா டிரான்சாக்ஷன்லையும் இருக்காது. ஓகே, this is done. இன்னொரு என்னென்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஓவர்டியூ வித்வுட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ஆட்டோமேட்டிக்லி கேன்சல் வித்தின் 3 working days on மெச்சூரிட்டி. அப்படின்னா நீங்கள் 3 நாளுக்குள்ளே வரலன்னா அவன் ஆட்டோமேட்டிக் கேன்சல் பண்ணிடுவான். ஓகே, இந்த மிச்சர் 2 இருக்குது இல்லையா, அது ப்ராப்ளம் வரப்போ சொல்கிறேன். ஃபார் நவ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன விட்டுட்டேன், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ் விட்டுட்டேன். தென் ஐ ஹவ் லெஃப்ட் திஸ் ஓடிஎஃப்சி அண்ட் extension பற்றி ஒன்று விட்டுட்டேன். These 3 items we will come and look at when we are solving the problem. So let us first go and solve the problem. சரி, let us come and look at a question. என்ன கொஷன் இது? ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இல்லஸ்ட்ரேஷன். இது நான் ஒரே இல்லஸ்ட்ரேஷனில் 3 சிச்சுவேஷன் எடுத்து ஐ வில் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன் த என்டையர் ஸ்டோரி டு யூ. சரியா? ஸோ on 10th July an importer entered into a forward contract with bank for $50,000 due on 10th of September. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ 10th July to August to September 2 மாதம் for $50,000. இவன் யார், இம்போர்ட்டரா எக்ஸ்போர்ட்டரா? இம்போர்ட்டர். அப்போனா this fellow is going to buy dollars from the bank. சரி, at an exchange rate of 66.84. நீங்கள் இது ஃபஸ்ட்டு சார், இப்போ மார்க்கெட் 86 சார், மார்க்கெட் 96 சார், இந்த மாதிரி கதெல்லாம் சொல்லாதீங்க. Institute has given questions of 40s, 50s, 60s, 70s, 80s in exam in their study material. ஸோ நீங்கள் don't bother about the rates. Don't be this ultra purist personality. நான் இப்படி இருந்தால் தான் நான் படிப்பேன், இல்லைனா இது பழைய கோர்ஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவன் கொடுக்குற கொஸ்டின் நான் எடுக்கிறேன். ஓகே, the bank covered its position in the interbank market at 66.8. இது கதை என்ன, இவன் bank agreed to sell this fellow at 66.84, ஒரு $50,000, $50,000. பேக் டு பேக் அவன் போய் இன்டர்பேங்க்கில் 66-68 வாங்கிட்டான். ஸோ ஹீ இஸ் பர்ச்சேஸ்ட் அட் அ மச் ஹையர் லோவர் ரேட். ஸோ ஹீ இஸ் மேக்கிங் a profit. எவ்வளோ? 16 பைசா. Okay, exchange margin was 0.1 on buying and selling, and interest on outlay of funds was 12% per annum. What this means is, exchange margin of 0.1% on buying and selling, please remember,
this 66.84 you assume it already includes the exchange margin. அவன் தனியா சொல்லல, unless he says that no add exchange margin for the first initial transaction exchange margin add பண்ணக்கூடாது. It is for all subsequent transactions. அதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு அது சொன்னேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்லே ஆஃப் ஃபண்ட்ஸ் வாஸ் 12%. அப்படின்னா இவன் பாரோயிங் ரேட் 12%. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். Then how would the bank show, you are required to show the calculations to how the bank would react if customer requested on 7th, 10th or 12th. என்ன கணக்கு இது? 7th is before due date, 10th is on due date, 12th is after due date but still within 3 days from date after due date. Okay, all three scenarios they're asking you what? To cancel, to execute or to extend with due date to fall on 10th November. So cancel பண்ணு, execute பண்ணு, extend பண்ணு. எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? செப்டம்பர் டு அக்டோபர், அக்டோபர் டு நவம்பர். ஸோ ஃபார் அனதர் 2 months. அண்ட் தேவ் கிவன் ரேட்ஸ். எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஒரு பெரிய மேட்ரிக்ஸே கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி ஸ்பாட்டு, 10th செப்டம்பருக்கு ஃபார்வேர்டு, செப்டம்பர் ஸ்பாட்டு, அக்டோபர் ஸ்பாட்டு, நவம்பர் ஸ்பாட்டு. இப்போ when they give spot over September, spot over October, does it mean this is for 10th of September, 10th of this is, what does this mean? This means this is for the month end. This is for month end, this is for month end. Or does it mean that it is for 10th of November, 10th of October? அது வந்து கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ in most of the questions what I have seen, you have to assume இவன் வந்து அங்கே 10th சொன்னான்னா here also it basically means 10th of November தான். Whereas this September is 30th September, these two are October 10th and November 10th. Okay, that is how you have to assume. That is how they have solved. In real world that is not correct, but as far as exam is concerned, this number if they give like this is 30th September, these two are October 10th and November 10th. Okay, வேணும்டா ஒரு எக்ஸாம்ஷன் எழுதி போட்டுருங்க. ஓகே, என்னாச்சு? இதெல்லாம் ரேட் ஆச்சு. 10th என்னாச்சு? 10th சடன்லி தான் ரேட்ஸ் ஹவ் சேஞ்ச். 10th செப்ட் இது வந்து 7ஆம் தேதி உட்காந்து பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு ரேட்டு. ஆனால் 10ஆம் தேதி வரதுக்குள்ள ரேட்ஸ் ஹவ் சேஞ்ச். These are the new rates. ஸ்பாட்டு 10க்கு 10ஆம் தேதி 10க்கு ஃபார்வர்ட் இருக்காது. அப்புறம் மந்த் எண்டு அக்டோபர் 10th, நவம்பர் 10th இது கொடுத்துருக்கான். தென் 12க்கு வரும்போது இன்னும் மாறிடுச்சு. ஸோ அன்றைக்கி ஸ்பாட் இருக்குது, பட் தெர் இஸ் நோ ஃபார்வர்ட் ஃபார் எனி டேட். அண்ட் இந்த மூணு தீஸ் ஆர் த ரேட்ஸ் ஃபார் ஈதர் மந்த் எண்ட் ஆர் 10th ஆஃப் தட் பர்டிகுலர் மந்த். ஓகே, இந்த ரேட் எல்லாம் கொடுத்து இவன் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? பிஃபோர் டியூ டேட்டு 3 cases and 3 cases. நம்ம அங்கே பார்த்துரு 3/3 9 மேட்ரிக்ஸ் பண்ணோமே. ஹி இஸ் ஆஸ்கிங் யூ ஃபார் தி என்டையர் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை எழுதி வச்சுக்கணும். நம்ம எழுதி வச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். எழுதி வைக்காமல் சும்மா அப்படியே அது என்னமோ ஏபிசிடி இப்படியில் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? we will do before due date. 7ஆம் தேதி before due date, early delivery, cancellation and extension. Early delivery is what? Swap plus interest. நான் பார்க்காம சொல்கிறேன் பாருங்கள். early delivery is swap plus interest. Cancellation வந்து exchange difference gain loss. Okay, and extension வந்து exchange difference gain loss plus new contract. கரெக்டாக இல்லையா பார்க்கலாம்? எக்ஸாக்ட்லி. swap plus interest, exchange difference plus new contract. This is early action. Due date முன்னால். due date எவ்வளோ? 10th of September. இவன் என்னைக்கு வந்தான்? 7th of September. So 7th of September வரும்போது these 3 actions will happen. ஓகே, நமக்கு வந்து 7th of September இருக்கிற ரேட் இதெல்லாம், இந்த நம்பர்ஸ் எல்லாம். ஸோ let us see. ஃபஸ்ட்டு வந்து கேன்சலேஷன். we will do multiple things. before due date first case வந்து நம்ம வந்து we will say cancellation request. ஸோ இது வந்து this particular question or இந்த மாதிரி இருக்கிற கொஷின்லாம் நீங்கள் வந்து you have to put it in 2 columns. இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணா? 10th of July 2 month forward to buy $50,000 at 66.84 on 10th of September. இது ஒரிஜினலாக கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டான். இவன் என்ன பேங்க் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தான்? சரி ஐ ஆம் ஆல்சோ கோயிங் டு செல் யூ $50,000 at 66.84. and இந்த ரேட்டு திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒரிஜினல் எக்ரீட் ரேட்டு. ஆனால் அதே நாளைக்கு 10ஆம் தேதி 10th of July இவன் பேங்க்காரன் என்ன பண்ணா? he went and entered into a back to back with the market at what? 66.68 to buy. because இவனுக்கு இல்லையே, இவன்கிட்ட காசு இல்லை, எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறான்? பேங்க்லேருந்து போய் எடுத்துகிட்டு வர போகிறான். ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இஃப் தெர் ஆர் அந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி எக்ஸாம்பிள் ஒரு கிட்ட இல்லைனா இன்டர்பேங்கில் போய் கேட்டு வந்துடுவான். எக்ஸாக்ட்லி அதே ஸ்டோரி தான். ஓகே, ஸோ எக்ரி டு பை 50,000 இன்டர்பேங்க் at 66.68. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயுமே மார்ஜின் வராது. மார்ஜின் ஒரே இடத்துல வரும், எங்கே வரும்னு காமிக்கிறேன். செகண்டு, அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேன்சலேஷன் பார்க்கலாம். கேன்சலேஷன் கேட்டிருக்கான். கேன்சலேஷனுக்கு என்ன? வாட் ஆர் த சார்ஜஸ்? ஓன்லி கேன்சலேஷன் கெயின் லாஸ். கேன்சலேஷன் கெயின் லாஸ் நான் கணக்கு என்ன சொன்னேன்? கேன்சலேஷன் கெயின் லாஸ் இப்போ என்ன ரேட்டு? 7th ரேட் என்ன? 7th ரேட்டு 66.35/37. இப்போது கேன்சல் பண்ணும்போது
customer has agreed to buy dollars. If customer wants to cancel, customer has to now agree to sell the dollars. Customer is agreeing to sell, அப்படின்னா அர்த்தம் என்ன? Bank is willing to buy. அப்படின்னா which rate will be applicable? Bank is buying the base currency, bid rate is applicable. So the rate that is applicable is 66.35. 66.35 first aspect இது. ஆனால் please wait. So நான் என்ன சொன்ன cancellation பற்றி, difference between initial rate and interbank rate entered into by the bank due to customer cancellation. So 66.35 is the rate at which he will have to sell to cancel his original buy contract. அது ஒரு பக்கம் வைங்க. Second side, look at it from the bank side. Bank also, whatever it has agreed to purchase from interbank at 66.68 வாங்கிடுவான். ஆனால் அவன் போய் மார்க்கெட்டில் விற்கணுமே. at what rate? Same 66.35 நான் சொன்ன ரேட்டு, இதே ரேட்டு. What the customer is selling to the bank, bank has to sell it off in the market. So forget, you can look at it either from customer side or bank side. நான் என்னோட சஜஷன் என்னன்னா, always look at it from bank side, easy to resolve. So bank will sell off whatever it is buying in interbank at 66.68, it is selling it off in the market at 66 point what rate? 35. ஆனால் இங்கே நான் என்ன சொன்னேன், எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் பற்றி ஒரு கதை சொன்னேன். Whenever interbank rates are even, bank has entered into a one-sided transaction due to cancellation request from customer, exchange margin will be applicable. It will be applicable on the last cancellation by the bank. So இங்கே என்ன cancellation? இதுதானே last cancellation. So on that 66.35 there is an exchange margin. இப்போ என்ன பண்ண போகிறான்? பேங்க்காரன் வாங்கின கரன்சி மார்க்கெட்டில் விற்க போகிறான். When bank is selling in the market, bank is treated like a merchant and interbank becomes the banker. எதுக்கு சொல்கிறேன்னா, margin எப்படி ஆகும்? Margin is added. அப்படின்னா the bank always has to profit when there is margin. So if we are selling something to bank, bank will deduct margin. If we are buying something from bank, bank will add margin. ஆனால் எந்த பேங்க் இந்த நேரத்தில் that is become the interbank. So when our bank is selling off in the market, interbank is buying it, interbank will reduce the margin and buy. ஆனால் please note one item. When the cancellation is happening on 7th, the bank is going to get $50,000 at 66.68 on 10th. So the cancellation has to happen with reference to 10th. When அர்த்தம் என்ன, whatever is being purchased at 66.68, that has to be sold in the market on at some whatever rate on 10th of September. So the transaction, whatever is going to happen with respect to sale, will not happen on 7th. 7th வந்து நீங்கள் enter பண்ணுவீங்க, but the execution will happen on 8th. அப்படின்னா you are basically entering into a forward contract. So you are entering into a forward contract to sell. So 7ஆம் தேதி 10th forward rate for a customer to sell to the bank, அப்படின்னா bid rate is what will be applicable. That is 66.38, not 66.35. That is 66.38, not 66.35. So in the 66.38 is the rate at which our bank will sell it off in the interbank. Yeah, our bank has now become the merchant. Interbank has become the main banker. When they sell, they will subtract the when the main bank buys, interbank buys, they will subtract the margin and buy. So 66.38 என்ன கணக்கது? 0.38. This is, and they will reduce margin. இது வந்து எப்போவுமே ப்ளீஸ் டோன்ட் டூ ஃபாஸ்ட் கால்குலேட்டட் ட்ரான்சாக்ஷன், ரைட் எழுதி வச்சுக்கோங்க. 66.38 ஓகே, அப்புறம் இன்டூ 0.1%, 0.06638 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 66.31362. ரவுண்ட் இட் ஆஃப் டு நியரஸ்ட் 0.0025. ஸோ இந்த 3136 இருக்குது இல்லையா, is it closer to 25 or is it closer to 50? It is closer to 25. So 66.3125 ஆகுது. So 66.3125. So that is the cancellation rate. See, இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. எதுக்கு? பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டுட், பார்த்தோன்னே டக்குன்னு இப்போ சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ 66.325. இப்போ என்ன சொன்னேன்? எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் இஸ் த ரேட் அட் விச் த பேங்க் இஸ் கேன்சலிங் அண்ட் தி ஒரிஜினல் ரேட் அட் விச் தே அக்ரீட் வித் த கஸ்டமர். ஒரிஜினல் ரேட் எவ்வளோ? 84. கேன்சலேஷன் ரேட் எவ்வளோ? 3125. ஸோ ஒரிஜினல் ரேட் மைனஸ் இன்டர்பேங்க் ரேட் 6684 மைனஸ் 66.3125. 66.3125. இது என்னாச்சு? They agreed to sell at 6684 now, but they are selling in the market at 663125. Customer-நால, உங்கனால bank is incurring a loss. They will recover that loss. So the loss is 50,000 into 0.5275, which is 26,375. So this is the loss.
பாத்தீங்களா? You have to understand so much before you make a computation. This is the loss. என்ன loss? This is exchange gain loss. This is not swap loss, this is not interest loss. This is exchange difference gain loss. So exchange difference gain loss is 26,375. இது எப்போ வரும்? Only in this scenario. We've solved for this. Okay, இது நான் க்ளீன் பண்ணிவிட்டு எது எதெல்லாம் ஆச்சோ அது ஒரு கலர் போட போகிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். Now we have finished this. இது முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வாட் அபவுட் எக்ஸ்டென்ஷன்? எக்ஸ்டென்ஷன் இஸ் வெரி சிம்பிள். சேம் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ் ப்ளஸ் நியூ கான்ட்ராக்ட். இப்போ எக்ஸ்டென்ஷன் எந்த நேரத்துக்கு கேட்டிருக்கான்? ஹீஸ் ஆஸ்க் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆன் 10th November. ஸோ 7ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு 10th Novemberக்கு கான்ட்ராக்ட் என்ன? ஸோ அதுதானே சொல்லிட்டு இருந்தேன். 66.68/70. இப்போ இந்த 66.6870, for this you will definitely add margin. You will not add margin only for the initial contract value that was given to you, 66.84. For this you will add margin. இப்போ the customer is asking to buy. அப்படின்னா bank will sell. அப்படின்னா ask, which is 66.70. And you have to assume that this is 10th of September. So 10th of September is 66.70 plus 0.1. 66.70 into 0.1% plus is equal to 66.7667. Now 67 is closer to 50 or 75, it is closer to 75. So 66.7675. 66.7675. So the customer asks for extension, you would add cancellation loss and you enter into a new contract at 66.7675. That is 66.7 plus 0.1%. Okay, we have finished the second scenario also, extension. இப்போ மிச்சம் என்ன scenario இருக்கு? We have finished cancellation, we have finished extension. So only scenario left is now execution. இது வந்து மார்க் பண்ணிடுறேன். Execution or delivery, both of them mean the same thing. Delivery என்ன? There are two charges. Swap charge, interest charge. Swap என்ன சொன்னேன்? One buy spot, one buy and sell, one spot and forward. இப்போ இதில் நம்ம அன்னைக்கு 7ஆம் தேதி அவன் வந்து எனக்கு டெலிவரி கொடு ஆர் எக்ஸிக்யூட் பண்ணுனா பேங்க் என்ன பண்ணுவான்? சரி, ஐ வில் எக்ஸிக்யூட்மா. எக்ஸிக்யூட் எந்த ரேட்டுக்கு பண்ணுவான்? சி, ஃபார் ஆல் early delivery transactions, if the customer asks for execution, you will give it off at the same rate. எந்த ரேட்? 84. So the bank will deliver to the customer at 66.84. That is okay. ஆனால் அவங்ககிட்ட இல்லையே. So he will purchase on spot. So 7th spot rate என்ன? 66.35/37. So when this bank is buying, he will buy it at costly rate. So 0.37 will be the range. So 66.37. And இதில் என்ன margin இருக்குமா இருக்காதா? When he is buying it from the market, he will have to pay the margin. Cancellation margin ஒன்று தான், you will take the last cancellation. அதுவும் வேற situationல. In this case, the customer is asking for execution. So 66.37 plus margin bota, 66.37 into 0.1% plus is equal to 66.4364. 4364 is closer to 75 or 50? 75. So 4375. 66.4375. Okay, so the bank buys in spot at 66.4375 and sells off to the customer at 66.84. ஓகே, இதில் என்னாச்சு? ஒரு பை. என்ன பை? பை செல். நான் என்ன சொன்னேன்? ஸ்பாட் ஃபார்வர்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஹீ இஸ் பர்ச்சேஸ்டு சம்திங் ஆன் ஸ்பாட் அட் 66.4375. அப்போ இன்னொரு டிரான்சாக்ஷன் என்ன இருக்கணும்? செல் ஆன் ஃபார்வர்ட் இருக்கணும். எதுக்கு? தட் இஸ் ஹவு யூ கால்குலேட் ஸ்வாப் சார்ஜஸ் வென் தெர் இஸ் early delivery. இப்போ வாட் இஸ் he going to do with what is the kind of transaction that will have for where he will have to sell forward? Yes, there is a transaction. என்னது? He is going to buy from interbank at 66.68 இல்லையா? இது என்ன பண்ண போகிறான்? 66.68. He has to sell it off in the market. அது ஒன்றும் பண்ண முடியாது. What did he do here? Same 66.3125. He is going to enter into same forward to sell. So he will enter into a forward at 66.3125 to sell on 10/9 the USD that he will get from original back to back. Original bank interbankலேருந்து வாங்க போகிறோம்ல, அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுமே. ஸோ 7ஆம் தேதி he will enter into a forward contract to sell the money that he is going to receive from interbank. So அது வந்து forward sell 66.3125. This big difference between those two is the swap charges. இது வந்து செல் வந்து 3125 பண்ணுறான், பை வந்து 4375 பண்ணுறான். ரெண்டுமே வித்தியாசம் என்ன? லாஸ் தான். லாஸ் will be some 1250. ஸோ லாஸ் என்ன? he is
1250. 50,000 into 0.1250. 1250 that's what it is. So 66.4375 and 315 difference loss. That is the swap charges, which is $50,000 into 0.1250 6,250. So this is the swap charge. Swap charge mudinjide. Next interest. Interest is wherever there is a funds flow. If inga funds flow see, and funds flow not in normal course. Funds flow due to the nuisance value of the customer. If funds flow because of this thing, this bank is forced to buy in spot market. At what rate? At a rate bottom 66.4375. So there is a preponing. He is forced to buy. Okay, that's a cash transaction. Second cash transaction, he is forced to sell at 66.84 before due date. That is the second cash transaction. So I am buying at 4375 and I am selling at 66.84. So my sale activity has happened earlier. My buying activity has happened earlier. That is profit or loss. I am buying at lower rate, selling at higher rate. For me, this is a profit, no? So the interest will not be a negative. So the interest will not be a charge, but it will be a interest income for the customer. So interest income for customer, interest expenditure for the bank. It will be a negative interest item. So 50,000 into minus 0.4025. So it is 20,000 rupees. Is the cash flow. And the 20,000 mela 3 naalukku. Edukku 3 naal 7th to 10th 3 days. At 12% bota 19 rupees 85 paisa. That 19 rupees 85 paisa is a negative charge. So what are the total charges? So and the amount enna pogudu 6250 minus 19.85, which is 6230.15. Okay, this is swap plus interest. Okay, so we have finished one scenario. That's more variation, early delivery, cancellation and execution. Next, let us come to the second scenario. Second scenario is that he is going to ask for execution. Execution you are going to deliver at 66.84. Nothing will happen. If the customer comes and asks for execution, you will deliver at 66.84. If the customer says, no, I want to cancel and extend. Cancel and extend, first we have to find out cancellation. So if the customer says, I want to cancel the contract. So if we have next we are going to look at the next two. Cancellation gain loss. Cancellation gain loss customer has agreed to buy it from this particular bank at 66.84. 10th தேதி வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் bank as a bank you are supposed to dispose out of in the market 10th தேதி மார்க்கெட்ல ஸ்பாட் என்ன spot வந்து 66.15 by 717. So you will sell it off in the market. When you are selling in the market as a bank, interbank is the main banker. So you are the merchant. When you are the merchant, you will get the low rate. So you will sell at 66.15. But again, there will be margin. So you will subtract the margin. 66.15 into 0.1% minus is equal to 66.0838. Now 0838 is closer to 25 or 50. It is closer to 50. 66.0850. 66.0850. That is the cancellation. So ennaachinga original date agree பண்ணிருக்கான் cancellation request அந்த நாளைக்கு வந்து நான் கேன்சல் பண்ண மாட்டேன் எனக்கு வேணான்னு ஆள ஆரம்பிச்சிட்டான். So you are cancelling it. Cancelling it na the bank, whatever bank is buying from interbank, it is selling it off in the market. It is selling it off in the market at what rate? Whatever is the market rate. Is when bank is selling, they become the customer. So they will sell it at the bid rate. Bid rate is 66.15. From that you have to subtract margin, because whenever you are selling as an individual or as a merchant, you will reduce the margin when you are selling. When you are buying, margin will be added to you. Always you are at loss. So 66.0850 நான் எப்படி வந்து கணக்கு போட்டிருக்கேன். That is the rate at which you will cancel. இப்போ cancellation gain loss என்ன? What is the logic of cancellation gain loss? The original rate minus cancellation rate. Original rate என்ன? 66.84. Cancellation rate எவ்வளோ? 66.08. So originally I was supposed to sell to it at 66.84, but I am selling in the market 66.0850. The difference between those two is my loss in bank சொல்றான். So what is the loss? It's a 0.7550. So 50,000 into 0.7550 is 37,750. This is the cancellation gain loss. But what is the new contract? If extension get this plus new contract. New contract, which date for is it for? See, we have finished this also. New exchange gain loss. If extension get new contract. Exchange gain loss plus new contract. Exchange gain loss already 37 vandache. What is new contract value? New contract வந்து 10th தேதிக்கு for 10th of November. What is the rate? 66.56 by 61. So 56 by 61, this is the rate at which the customer wants to buy. Customer importer, he needs dollars. So 61, that is ask rate is relevant. Again, plus margin.
66.61 into 0.1% plus is equal to 66.6766. 66 is closer to 50 or 75 is closer to 75. So 66.6775. So the exchange rate will be 66.6775. So 50,000 into 66.6775 and 37,750, which is the exchange difference gain loss. So this will be for new contract. So idum mudichachu. This is also done. Now, third scenario. What is the third scenario? 12th of September. He is coming to you after the maturity date, but within 3 days. Within 3 days, you can come 10th maturity. 11th, 12th, 13th is coming on 12th. Okay. So, if you again, you can ask for execution, you can ask for delivery, you can ask for cancellation. There are 3 items that are going to be there. Swap, interest, exchange difference, gain loss. Swap, interest, exchange difference, gain loss. Delivery geta spot la kudupinga. New contract kudutha new contract add பண்ணுவீங்க. But all 3 scenarios you will have exchange difference, interest and swap. மூணுமே இருக்க போகுது. So let us see what are these exchange difference, gain loss. Swap, interest. So first 12th September after due date but within 3 days from maturity. Okay. Original transaction 66,684, back to back வந்து 66,680, இதெல்லாம் புரிஞ்சுது எனக்கு. 10ஆம் தேதி அவன் வரல. He is not come on 10th of September. அப்போ என்ன பண்ண போகிறோம்? What is going to happen in the world? அப்போ bank is supposed to do something. What is bank supposed to do? Bank is supposed to sell it off in the market at spot. Spotல என்ன விலை வருதோ அந்த விலைக்கு sell it off. So what are they going to sell? They have originally agreed to buy from back to back in the from interbank at 66.68. Other they are going to sell it off. What rate will they sell it off? They will sell it off at spot. அன்னைக்கு spot என்ன? 66.15 by 17. இந்த 15 again margin subtract பண்ணுவோமா? Ideally you should subtract. ஆனால் there is a twist. Should not subtract. எதுக்கு? இங்கே ஒரு கதை இருக்கு. Whenever interbank rates are given, நீங்கள் பாருங்க நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். Whenever interbank rates are given and bank has to enter into one-sided transaction due to cancellation request from customer, exchange margin will be applicable. It will be on the last cancellation. So இந்த நேரத்தில் this is not the last cancellation. See, in previous 2 cases, when he comes on due date or before due date, we are very sure that there is only one cancellation. ஆனால் when he comes after due date, before due date, இப்போ 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியாது இல்லை அவன் வரப்போறானா இல்லையான்னு 12ஆம் தேதிக்கு. So basically he is not come. So when he is not come, it is not the first cancellation. There are more cancellations. அது என்னதுன்னு பார்க்கலாம். But this is not the last cancellation. So for this no margin will be there. So it will be sold in spot. At what rate? 66.15. It will be sold off in the spot at 66.15. Customer க்கு 66.84 க்கு விக்காம மார்க்கெட்ல 66.15 க்கு வித்துறோம். ஓகே, இங்க வரைக்கும் ஒரு அஜெண்டா முடிச்சது. ஆனா கஸ்டமர் can still come back for the next 3 days. அப்ப என்ன பண்ணுவோம்? We will enter into something called optionally deliverable forward contract. அதான் இங்க இருக்கு. Banks cancel original contract on due date and book optionally deliverable forward contract for next 3 days. So in the there is a contract called optionally deliverable. This is at what price? It is at the month end price. So if you are buying this on September, நம்ம September end price என்ன? On 10th of September end price என்ன? 28/32. So they have to agree to buy at 66.32. And a customer can come and ask him, import customer, he can come and ask for dollar anytime. So they will agree to buy. The bank will now enter into an optional contract where I can buy any day in the next 20 days at 66.32. அதுலயும் மார்ஜின் இருக்காது. ஓகே, அதுலயும் மார்ஜின் இருக்குமா? அதுல மார்ஜின் இருக்குமா? மார்ஜின் இருக்காதா? அதுல மார்ஜின் இருக்குமா? மார்ஜின் இருக்காது. அதுலயும் மார்ஜின் இருக்காது. So there is no margin. அதுலயும் மார்ஜின். So you buy at 66.32. இது பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் வில் அக்ரி டு பை at 66.32. விச் டேட்? ஆன் 10th. இப்போது ஹீரோ சார் வந்து 12ஆம் தேதி வர்றாங்க. வந்து சார் ஐ எம் ஹியர், எனக்கு வந்து இப்போது ஐ வாண்ட் டு நவ் எக்ஸிக்யூட் த கான்ட்ராக்ட், கேன்சல் த கான்ட்ராக்ட், எக்ஸ்டெண்ட் தி கான்ட்ராக்ட், சொல்லுங்கள் வாட் ஆர் த ரேட்ஸ்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். கேன்சலேஷன் கேட்டானா he doesn't want the contract. அப்போ நீங்கள் ஆப்ஷனலி டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது மார்க்கெட்டில் விற்றுருவீங்க. எத்தனை? விச் டேட்டு? 12th. எந்த ரேட்டில்? மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு. மார்க்கெட்டில் 12th ஸ்பாட் என்ன? 65.96 by 99. So on 12th of September, the bank, whatever is the optionally deliverable forward contract at 65, which they have purchased at 66.32, they will sell off in the market at 65.96 minus
எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எதுக்கு? திஸ் இஸ் த லாஸ்ட் கேன்சலேஷன். இதுதான் லாஸ்ட் கேன்சலேஷன். நடுவில் ஒரு கேன்சலேஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது தட் இஸ் நாட் லாஸ்ட், இது லாஸ்ட் கேன்சலேஷன். ஸோ தே வில் செல் இட் ஆஃப் இன் த மார்க்கெட் at 65.96 minus 1%. போட்டால் 65.96 into 0.1% minus is equal to 65.8940. 8940 is closer to 8950 or 8950. So 65.8950. So they will sell it off in the market at 65.8950. So this is where you will cancel. இப்போ இங்கே கேன்சல் பண்ணியிருக்கீங்க. கேன்சல் பண்ணிட்டா is all transaction over? Yes, all transactions are over as far as bank is concerned. And have we computed the gain loss? No, we have not computed. We have 3 gain loss. One வந்து swap, one வந்து interest, one வந்து நம்ம exchange gain loss. Swap என்ன? Swap is there has to be a buy, sell, spot, forward done by the bank on the nuisance value date. நியூசன்ஸ் வேல்யூ டேட் என்ன? கஸ்டமர் வரல இல்லை, ஸோ 10ஆம் தேதி தான் நியூசன்ஸ் வேல்யூ டேட். 10ஆம் தேதி என்ன பண்ணோம்? பேங்க் என்ன பண்ணா? ஸ்பாட்டில் ஏதாவது பண்ணனா? எஸ், தே வாட் எவர் தே பர்ச்சேஸ் ஃப்ரம் இன்டர் பேங்க் தே சோல்ட் இட் ஆஃப் இன் ஸ்பாட். எந்த ரேட்டில் ஸ்பாட்டில் சேல் பண்ணியிருக்கான்? 66.15. ஸோ ஸ்பாட் சேல் 66.15. அப்புறம் டிட் தே பை எனி திங்? எஸ், தே என்டர் இன்டு an optionally deliverable forward contract to buy at 66.32. So 66.32 is the buy. இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம். You bought at 32, sold off at 15. 17 paisa is the loss. Purchased at higher rate, selling at lower rate. So this 17 paisa is the loss on $50,000, which is 8,500. எங்கேயுமே மார்ஜின் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஜின் இஸ் தேன் only in what? On the last cancellation. நெக்ஸ்ட் ஸ்வாப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ். எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் என்ன? எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்க்கு வந்து நான் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? Difference between initial rate agreed with the customer 66.84 and interbank rate, the rate entered into bank due to customer cancellation. Customer cancellation நால எந்த ரேட்டில் எக்ரி பண்ணியிருக்கோம்? இங்கே மார்க்கெட்டில் விற்றுட்டோம். 66.84 is what we purchased and we sold off in the market. எந்த ரேட்டில் விற்றோம்? Is it the spot on that 10th or is it the subsequent final rate? It is the final rate. So, நீங்கள் வந்து on final, whatever is the last final cancellation that you do in the market because of customer cancellation, you take that rate. So, 0.8950. So, you purchased at 84 and sold off at 65.8950. Loss, poche. So, 0.95 into 945 into 50,000 is 47,250. So, this 47,250 is exchange gain loss. So, exchange gain loss is always on the last day. So, new interbank cancellation date, post maturity date and agreed rate. So, please remember, when you are only in this scenario, only post maturity transactions, only in case of post maturity transactions, cancellation rate will be the last cancellation. Okay, last cancellation. Not only ஒரு வாட்டி cancel பண்ணா, that is not the rate. Other 2 cases, on due date and before due date, வந்து there is only one cancellation. இங்கே வந்து என்ன? 2 times there is cancellation. இப்போ வந்து இது import transactionனால 2 வாட்டி விற்றுருக்கான், எக்ஸ்போர்ட் இருந்தால் 2 வாட்டி வாங்கியிருப்பான். So last transaction for cancellation or squaring off, அதில் that is what you use to comparing is the original rate. Original rate என்ன? 84. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். That is 0.945 into 50,000, 47,000. So நமக்கு என்ன முடிச்சாச்சு? எக்ஸ்சேஞ்ச் முடிச்சாச்சு, ஸ்வாப் முடிச்சாச்சு. மிச்சம் what is balance left? Interest. Interest என்ன கணக்கு? Interest is what is the change in position. Cash flow மேலே முன்னால பின்னால என்னாச்சு? There is funds flow. See, what are the transactions where there is fund flow? இது வந்து the bank has purchased on due date at buy at 66.68. இது பை பண்ணியிருக்கான். அந்த நாளைக்கு அவங்ககிட்ட இருந்து டாலர் போச்சு. ஓகே, டாலர் வந்து ரூபா போச்சு, டாலர் வந்துச்சு, which is sold off on spot on due date. எப்போ? When did he sell it off on spot? At what rate? He sold it off at 66.15. So 66.15 bank sell it. So the difference between, see, the interest also, it cannot be charged for transactions beyond the due date. It is for transactions that are on the due date or before. That is how you have to remember. So in the rendukume difference, you purchased at 66.68, sold at 66.15. So definitely there is a fund, there is a mismatch. Okay, how much is the mismatch? 68 minus 15, that is some 53 paisa. On that 53 paisa into $50,000 into 12% into how many days? For 2 days. எதுக்கு? You came on 12th, 10th அப்புறம் 11th, 12th, 2 நாள் delay. Into 2 by 365 into 12% போட்டார் 17.42. So this 17.42 is your expenditure, is the interest cost. So நமக்கு இப்போ if customer asks for cancellation என்ன? இந்த மூணுமே swap, interest and your cancellation gain loss.
மூணு ஆட் பண்ணா ஸ்வாப் இஸ் 8,500, cancellation gain loss 47,000, interest is 70. இந்த மூணு ஆட் பண்ணினா you will get the cancellation request போட்டா என்ன சார்ஜஸ். இப்போ சப்போஸ் கேன்சலேஷன் இல்லாமல் எனக்கு புது கான்ட்ராக்ட் வேணும், ஓகே ஐ வில் கிவ் யூ நியூ கான்ட்ராக்ட் ஃபார் வாட் அட் த ஸ்பாட். இன்னைக்கு டெலிவரி வேணும், ஐ நீட் டெலிவரி டுடே, ஸ்பாட்ல வாங்கிட்டு வித்துருவீங்க. ஸ்பாட் ரேட் என்ன 66.96/99. நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் செல் இட் அட் 99 பிளஸ் மார்ஜின். 65.99 into 0.1% plus is equal to 66.0559. It is closer to 66.0550. So you will agree to a new contract, or basically you are delivering it at spot. You will 66.0550. You will also charge this 55,000 plus you will charge this 66.0550. This is when customer asks for execution. Customer asks for extension. November 10th extension. So November 10th rate and 66.40/49. So 49 is what you take. 66.49 into 0.1% plus is equal to 66.5565. 5565 is close to 5575. So 66.5575. 66.5575. Same 55,000 loss plus this 50,000 into 66.5575. You will give it at this way. Okay, ஒரே questionல import transaction நான் எல்லா இடத்துக்கும் காமிச்சிருக்கேன். Now same thing, if you go and solve 3 or 4 problems, we'll be fully through. Our next goal is to solve these 3 or 4 problems. Seriya, let us go and have a look at these problems.